गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமः. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு அற்புதமான முழு நிலவு தினம், பௌர்ணமி தினம். ஓம் நம சிவாய சிவாய நம. பொதுவாகவே இன்றைய தினத்தில் நம்ம இந்த சாய் இருக்க இடத்துல, லக்ஷ்மி நாராயண குபேர சாய் இருக்க இடத்துல இன்றைய தினம் முழுவதும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் பண்ணிட்டு ஹோமங்களை வளர்த்து அந்த ஹோமங்கள் மூலியமாக நோயற்ற ஒரு வாழ்வை பெற்று எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இன்றைக்கி பிரார்த்தனையை நம்ம தொடங்கணும். எனக்கு கிடைத்த பாக்கியமே மறுபிறவி எடுத்து சாய்நாதனுடைய இந்த இடத்துல என்னை உட்கார வச்சு அதை பேச வைக்கிறது தான். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. சீரடியில் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. இன்றைக்கி இந்த பௌர்ணமி தினத்தில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடக்கும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடக்கும். அது இல்லாமல் காயத்ரி மந்திரம் ஜபம் ஓடிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜபம் தான் நம்ம வாழ்க்கையில் மூச்சாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய அத்தனை அன்னதானங்களும் இறைவன் அருளால் நமக்கு கிடைத்த பாக்கியம் நினச்சிக்கணும். வரவங்களுக்கு இன்முகத்தோட நம்ம ஒரு நீர் அருந்து கொடுத்தா கூட அதுவும் பசி ஆற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். எந்த விதமான ஒரு கல்லங்கமற்ற ஒரு பொறுமையாக இருந்து எந்த வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துவதற்கு முன் இனிய சொற்களாக பேசி நம்முடைய பெற்றோரையும் தாய் தகப்பனையும் கூட பிறந்தவர்களையும் உற்றார்களையும் மதிக்க கற்றுட்டாலே சாய்நாதர் நம் இல்லத்தை தேடி வருவார். குபேர செல்வம் நம்மிடம் கண்டிப்பாக பெருகும். ஓம் பூர்புவ ஸ்வஹ தத்சதர